ஓம் நமோ நாராயணாய நமக. வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் உங்களுடன் பகிர்பவர் திருமதி பிரவீணா அருண். தாயிற் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, காயத்ரியை விட சிறந்த மந்திரமில்லை, விஷ்ணுவை விட உயர்ந்த கடவுளுமில்லை, கங்கையை விட புனிதமான நீரும் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதமும் இல்லை. ஆமாங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள், அதுவும் போற்றுதலுக்குரிய விஷயங்கள் இருக்குது. அப்படி விரதங்களிலேயே தலை சிறந்த விரதம் எது அப்படின்னு பார்வதி தேவி வினவும் பொழுது சிவபெருமான் ஏகாதசி விரதமே சகல பாவங்களையும் நீக்க வல்லது, அஸ்வமேதையாக பலன் செய்த புண்ணியத்தை தரவல்லது, இதை அனுஷ்டிப்பதால் மானிடர்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் என்று அருளி செய்துள்ளார். அப்படிப்பட்ட உயர்ந்த விரதமான ஏகாதசி மாதந்தோறும் வளர்ப்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசின்னு 2 ஏகாதசி வருது. இதனால் வருஷத்தில் 24 ஏகாதசி, ஒரு சில வருஷங்களில் பார்த்திங்கன்னா 25 ஏகாதசி கூட வரும். அந்த ஏகாதசியிலேயே மிகவும் விசேஷமான ஏகாதசி எது தெரியுங்களா? மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வர்ற மோட்ச ஏகாதசி என்று போற்றப்படுகின்ற வைகுண்ட ஏகாதசி. 30 முக்கோடி தேவர்களும் இந்த நாளில் விரதம் இருக்கிறாங்களாம். அதனால் இதை முக்கோடி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் விரதம் இருக்கிறதோட அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களில் விடியற்காலையில் வைகுண்ட வாசல் என்ற சொர்க்க வாசல் திறப்பு நடக்கும். அப்போ பெருமாளோடு சேர்ந்து நாமளும் அந்த வாசலை கடப்பதால் பரமபதம் அப்படின்ற மோட்ச சாம்ராஜ்யம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். எல்லா நோய் நொடிகளும் நீங்கும், நம்முடைய பாவமெல்லாம் நீங்கும். நம்முடைய முன்னோர்கள் நரகத்தில் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு கூட அந்த பாவம்லாம் நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்பான ஏகாதசி, அதுவும் வைகுண்ட ஏகாதசி எப்படி உருவாகிச்சு அதை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முறை பெருமாள் உறக்கத்தில் இருந்த பொழுது அவருடைய காதில் உள்ள அழுக்குகளில் இருந்து 2 அசுரர்கள் தோன்றினார்கள். அவங்க ரொம்ப வைலண்ட்டாக இருந்தாங்கங்க. யார் கிடைச்சாலும் அவங்கள கொல்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அரக்க குணத்தோ மிகுதியாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட. அப்போ பிரம்மாவை கொல்றதுக்காக அவங்க போகும்பொழுது பிரம்மா அபயம் நாராயணனை கேட்குறாரு. உடனே இவர் அந்த அரக்கர்களை தடுத்து பிரம்மாவை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எங்கள் கூட சண்டை போடுங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அரக்கர்கள். இவரும் சிரிச்சுக்கிட்டே, ஓ அவ்வளோ உங்களுக்கு தன்னம்பிக்கையா, என்னையே ஜெயிச்சிடுவீங்களா, சரி வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இந்த சண்டை அப்படின்றது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 1 மாதம் கிட்ட நீடிக்குது. அவங்களுக்கு தெரியல, பெருமாளோட நேரடியாக சண்டை போடும் பொழுது அவரோட பார்வை இவங்க மேலே விழுது இல்லையா? அப்போ இவங்களோட அரக்க குணம், தீய குணம்லாம் மறைஞ்சு இவங்களுக்கு நல்ல குணம் வந்துடும் அப்படின்றது அந்த அரக்கர்களுக்கு தெரியல. இப்படியா சண்டை நீளுது. இவங்க பெருமாள் கிட்ட தோத்துடுறாங்க. அப்போ பெருமாள் இனிமேல் நீங்கள் யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வதம் செய்ய போகும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு பரமபதம் வேண்டும், எங்களுக்கு உங்கள் அருகிலேயே நித்திய சூரிகளாக வாசம் செய்கிற அந்த பாக்கியம் வேண்டும்னு கேட்குறாங்க. பெருமாளும் அப்படியே ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பாருங்களேன், பெருமாள் கடைக்கண் பார்வைப்பட்டதால் நல்லவங்களாகிட்டாங்க இல்லையா? தனக்காக மட்டும் வேண்டிக்காம மற்ற மானிடர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் வேண்டிக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த சொர்க்கவாசலை கடந்து பரமபதத்தில் உங்களை தரிசனம் செஞ்ச மாதிரி ஏகாதசி, அதுவும் முக்கோடி ஏகாதசி அன்னைக்கு இந்த பரமபத வாசல் வழியாக உங்களை தரிசனம் செய்கிற எல்லாருக்குமே மோட்சங்களை நீங்கள் தரணும், நல்ல வாழும்பொழுது இகப்பர சௌக்கியத்தோடு வாழற பாக்கியத்தை நீங்கள் தரணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்படியே ஆகுக அப்படின்னு பெருமாளும் வரங்கள் தந்தருளினார்.
இப்படித்தான் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் கரப்பு இதெல்லாம் உருவாச்சு. வைகானசர் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் ஒரு நாள் கனவு கண்டார். தன்னோட முன்னோர்கள் எல்லாருமே சொர்க்கத்தில் கஷ்டப்படுற மாதிரி. இதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகவத உத்தமர்கள், அந்தணர்கள், ரிஷிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்குறாரு. அப்போ உங்கள் அப்பா போன்ற முன்னோர்கள்லாம் ஒரு சில பாவங்கள் செஞ்சதால் அவங்களுக்கு நற்கதி கிடைக்கல, நரகத்தில் துன்பப்பட்டுட்ருக்காங்க, அதை தான் நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ முறையாக உன் மனைவி மக்களோட வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இரு. அந்த விரத பலனை உங்கள் முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய். அதன் பலனால் அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள் சொல்கிறாங்க. இவரும் அதே மாதிரியே சிறப்பாக வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து அந்த பலனை முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செஞ்சார். அதனால் அவங்களுக்கும் நற்கதி கிடைச்சிது. ஒரு முறை பெருமாள் துயில் கொண்டு இருக்கும் பொழுது முரண் அப்படின்ற அரக்கன் வந்தான். அவன் தேவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினவன், எல்லாரையும் துன்பப்படுத்தினவன். அப்படிப்பட்ட அரக்கனை அழிக்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், ஒரு பெண் தன்னோட உடம்புல இருந்து ஒரு சக்தியை உருவாக்கி வெளியே அனுப்புகிறாரு. அந்த சக்தியானவ முரண் அப்படின்ற அந்த அரக்கனோட போரிட்டு அவனை கொன்னுடுறாங்க. அப்படி வெற்றி பெற்றவங்க பேர் ஏகாதசி. அந்த ஏகாதசி அப்படின்றது தான் 11வது நாள் வளர்ப்பிறையிலையும் தேய்ப்பிறையிலையும் வருது. ஆக ஏகாதசி அப்படின்ற பெண் பெருமாளோட ஒரு சக்தி அப்படின்றது தெரியுது. அவ துஷ்ட குணங்களை களைய வல்லவளாக இருக்கின்றாள். அதனால தான் மக்கள் ஏகாதசி விரதம் இருக்கணும், பெருமாளை தரிசனம் பண்ணணும், அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருக்கணும், இரவில் கண் விழிச்சு ஜாகரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைய பொழுதில் காலையில் நீராடி விஷ்ணு சகஸ்நாமம், கேசவநாமாவளி மற்றும் விஷ்ணு அஷ்டோத்திரம், பகவத்கீதை பாராயணம், இந்த மாதிரி விஷ்ணு சம்மதித்த புராணங்களையும் பாடல்களையும் ஸ்லோகங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி நாம் அன்னைக்கு விஷ்ணுவை ஆராதனை செய்யணும். அது மட்டும் அல்லாமல் பழம் போன்ற எளிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு உபவாசம் இருக்கணும். மறுநாள் காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீராடி துவாதசி பாரணை துளசி தீர்த்தத்தை அன்னைக்கு தான் வாங்கிக்கணும். துவாதசி அன்னைக்கு துவாதசி பாரணை என்று சகல விதமான காய்கறிகளோட உணவுகள் சமைத்து அதில் முக்கியமாக அகத்திக்காய், நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டக்காய் இந்த மாதிரி அனைத்தையும் சேர்த்த உணவை தயாரித்து இறைவனுக்கு அமுது செய்வித்து யாராவது ஒரு ஏழைக்கு கொடுத்துவிட்டு அதன் பிறகு சாப்பிட்டு பாரணை போஜனம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்யணும். அன்னைக்கு சூரியாஸ்தமனம் வரைக்கும் கூட தூங்காமல் இருக்கணும், பகவன் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடணும். இதுதான் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதற்கான வழிமுறைகள். இகபர வாழ்வில் சகல நலன்களையும் அளிக்க வல்ல முக்கோடி ஏகாதசி என்று பெருமாளை ஆராதனை செய்து நாமும் நம் வாழ்வில் சகல வளமும் நலமும் பெற்று உய்வோமாக. நன்றி, வணக்கம்.